யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களால் அழகிலா விளையாட்டுடையவர் அன்னவர் கே சரணாங்களே. மேடையில் வீட்டிருக்கும் சுவாமிகள் மற்றும் நண்பர்கள், சுவாமிஜியினுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் என் இனிய நண்பர்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு விஷயம், இந்த திரியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் இப்ப பேசுனது தொடர்பான ஒரு சில விஷயங்களை பேசிக்கலாம். ஹைட்டா இருக்கா? ரொம்ப கதையா இருக்கா? இல்ல கீழே இறங்கி நின்னுக்குவா? சரியா இருக்கா? சரியா இருக்கா? அதாவது ஜெனரலான ஒரு சில விஷயங்கள், அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷத்துல பேசிடலாம். இப்ப இதுல இந்த கூட்ட அரங்கத்துல இருக்கிறதுல ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கு. சரி, ஜோதிடம் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? மீதி இருக்கிறவங்க ஜோதிடத்தினுடைய ஆர்வலர்கள், அப்படிதானே? சரி, இப்ப இந்த 3 தரப்புக்குமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்ப முதல்ல எல்லாரும் திருமணத்தை பத்தி பேசினாங்க. 3-4 பேர் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுல 7ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, 1ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் நேர் 180 டிகிரி. அப்ப 7ஆம் இடம் தானே ஒருத்தனுக்கு எதிரி. அப்போ ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி தானே எதிரி. ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் தானே முதல் எதிரி. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு குடும்பம் நடத்தினா எப்படி நடத்த முடியும்? ஆனால் அதற்கு தான் அந்த 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் இருக்கு. 12ஆம் பாவம் என்ன பாவம்? 6ஆம் பாவம். கலோக்கியல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம். அது எப்படி வந்தது? 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். ஒருத்தருடைய வெற்றி ஸ்தானம் 6ஆம் பாவம் தானே, அது 12ஆம் பாவத்துல மறையணும். அப்ப கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுத்தா அந்த லைஃப் நிம்மதியா போகும். நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தை சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போகல, ஆய்ந்து அறிந்து அதை அனுபவப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இப்ப சாமிஜி சொல்றது மாதிரி எல்லாம் டிப்ஸ் கொடுங்க சார், டிப்ஸ் கொடுங்க சார். ஒருத்தர் கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்பு போட்டிருந்தாரு. 1000 டிப்ஸ் 1500 ரூபா. அவனுக்கு வெளியில வரும்போது எத்தனை டிப்ஸ் தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் படிக்கணும், படிச்சதை பயிற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணதை முயற்சி பண்ணி இன்னொருத்தருக்கு சொல்லணும். அப்பதான் நீங்க ஜோதிடத்துல வெற்றி பெற முடியும். அப்படி இல்லாம இப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஜோதிடம் சுட்டு போட்டாலும் வராது. இப்ப சாமி சொன்னார், எனக்கு நண்பர் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு விஷயத்த மறந்துட்டார். அவருக்கும் எனக்கும் உண்டான நட்பு உறவு 96-97 இருந்தது. அவர் 10 வருஷம் பின்னாடி சொல்லிட்டார். முதல்ல நான், அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து காமராஜர் யூனிவர்சிட்டி நடத்தின டிப்ளமா இதில் 2 பேரும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தோம் ஜோதிடம். உண்மையாச்சு, அது 96-97. எனக்கு அப்பையிலேருந்து அவர் பழக்கம். ஆமாம், அப்பையிலேருந்து பழக்கம், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் பழக்கம். அவர் ஒரிஜினல் பேர் இன்னும் பல பேத்துக்கு தெரியாது, எல்லாம் சாமிஜி சாமிஜின்னு தான் சொல்றாங்க. அவர் பேர் ராஜசேகர், தெரியாது. எனக்கு அவருக்கு குடும்ப ரீதியாக எனக்கு பழக்கம். 2வது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சு, வக்ரம் ஆயிடுச்சு, இல்ல மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற. அதுல முக்கியமா சொல்லக்கூடியது இந்த நீசம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. நீசமானா
அந்த காரகத்துவ பாவங்கள் அடிபட்டு போகும். அப்படித்தானே படிச்சிருக்கீங்க? அது உண்மையா? இந்த அறிவொளி பேசுவார், உண்மையெல்லாம் உண்மை அல்ல, பொய்யெல்லாம் பொய்யும் அல்ல அப்படின்பாரு. அது மாதிரி இந்த நீசம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பெல்லாம் செய்யாது, ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு செவ்வாய் நீசமானவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கா இல்லையா? அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்கா இல்லையா? ஒன்று. செவ்வாய் நீசமானவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கும் இல்லையா? இது உண்மையா பொய்யா? எனக்கு செவ்வாய் நீசம், அதுவும் நான் விருச்சிக ராசி அதிபதியே நீசம். அது எங்க? 9வது இடத்துல. எனக்கு தஞ்சாவூர்ல 2 வீடு இருக்கு, நான் இப்போ இருக்கிறது விருதுநகர்ல, அங்கேயும் வீடு இருக்கு. அப்ப நீசம் பெற்ற கிரகம் என்ன செய்யுது? அந்த காரகத்துவத்தை இரட்டிப்பாக கொடுக்குது. சரி, உடனே இப்படி கேட்கக்கூடாது, சுக்கிர நீசமானா 1க்கு மேற்பட்ட மனைவி அமையுமா? இருக்கும், கண்டிப்பாக. அவருக்கு வேற பழக்க வழக்கங்கள்ல தொடர்புல இருப்பாங்க. சுக்கிரன் நீசமானவன் வண்டி வாகனமே இல்லாம இருக்கணும்ல, கண்டிப்பா அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 வண்டி நிற்கும். ஆனால் சொந்தமா வண்டி வச்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா? டிராவல்ஸ்ல போன் பண்ணி 2 வண்டிக்கு போன் பண்ணி சொல்லுவான், டிரைவரோட யூனிஃபார்மோட வந்து வீட்டுல நிற்பான். லக்ஸரி கார்ல அவன் வாங்க, இவன் போறவனுக்கு இது வாடகை காரன் தெரியும், பாக்குறவனுக்கு இது வாடகை காரன் தெரியுமா? அதனால இந்த நீசம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒன்னும் இது பண்ணாது. அதே மாதிரி மீட்டிங்ல வந்தா, மீட்டிங்ல பேசுறவங்கள பேச அனுமதிங்க, கேளுங்க. அவர் பேசுறாரு, உடனே 2 நம்பர் இருந்தா எத்தனை, 4 நம்பர் எத்தனை, அது வரிசையா 10 சொல்லிடலாம்ல, நேரம் இருக்காது. அவங்க என்ன குறிப்பு எடுக்கிறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறத மட்டுமே பாருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி வாஸ்துவை பத்தி ஒரு விஷயம் சொன்னார். வாஸ்து வீடு யாருக்கெல்லாம் குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கும் அப்படின்னா அவர் சொன்னார், 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருந்தால் அவங்களுக்கு குற்றமுள்ள வீடு அமையும். அது என்ன? குற்றமுள்ள வீடு அமையும், அவ்வளவுதான். அது வந்து வாஸ்து பிரகாரம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, குற்றமுள்ள வீடு அமையும். இதோட இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லலாம், யாருக்கெல்லாம் சரராசியில ராகு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது சரராசி எது? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசிக்காரங்க ராசியாவோ லக்னமாகவோ அமைஞ்சவங்களுக்கு பூராத்துக்கும் பாத்தீங்கன்னா வாஸ்து தோஷம் உள்ள வீடுகள் தான் அமையும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வாஸ்து குற்றம் இருக்கும், ஆனால் அந்த வாஸ்து அவங்களை பாதிக்காது. சரத்துல ராகு இருந்தா வீடு குற்றம் உள்ள வீடு தான் அமையும், வாஸ்து கோளாறு இருக்கும் அந்த வீட்டுல, ஆனால் அந்த வாஸ்து அவர்களுக்கு பாதிப்பை தராது. புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஜோதிடம் படிக்கிறதுலையும் அதை அனுபவிச்சு பிராக்டிஸ் பண்ணும் போதும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப அவங்க சொன்ன 3 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட விஷயத்துக்கு, நான் ஜோதிடம் படிக்கும் போது முழுக்க முழுக்க இந்த பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்களை மட்டும்தான் படித்தேன். அப்படிப்பட்டவர் தான் எனக்கு வாத்தியாரா அமைஞ்சார். இந்த 5 அங்கங்கள்ல எல்லாத்துக்குமே தெரியும், பாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற 5 அங்கங்கள். இந்த ஆர்டர் வந்து சரியா? அதாவது கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம். யோகம்னா நித்திய நாம யோகம், நீங்க சொல்லக்கூடிய கிரக இணைவுகள் கிடையாது. ஆனால் ஜோதிட ரீதியாக முதல்ல ஜோதிடத்தில் உள்ள அந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, திதியை தான் முதல் விஷயமா சொல்றாங்க. திதேச்ச ஸ்திரியம் ஆப்னோதி, வாராத் ஆயுஷ் வர்தனம், நட்சத்திரதாஸ் ஹரதி பாவம், யோகாத் ரோக நிவாரணம், கருணாத் காரிய சித்திகி அப்படின்னு இந்த ஆர்டர்ல சொல்றாங்க.
அப்ப இதுல முதல்ல எதை சொல்றாங்க? திதியை தான் சொல்றாங்க. திதிக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கா? இப்ப சாமிஜி கூட சொன்னார், பவளம் வந்து திதி சூன்யத்தை பத்தி தான் ரொம்ப அருமையா பேசுவார். நாங்க திதி சூன்யம்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் நான். திதிக்கு சூன்யம்லாம் இல்லை. பொத்தாம் பொதுவா எதையாவது ஒண்ணு சொல்லிடக்கூடாது. இதுக்கு நான் உதாரண ஜாதகமும் சொல்றேன். திதேஞ்ச ஸ்திரீயம், ஸ்ரீயம், ஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. ஸ்ரீனா செல்வம், ஐஸ்வர்யம். திதியை வச்சு எதை சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்நாள்ல கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் தான் திதி. அதனாலதான் அதை முதல்ல சொல்லணும். திதேஞ்ச ஸ்திரீயம் ஆப்பனோதி. நம்ம மனிதனாக பிறந்துட்டோம். நமக்கு யார் முதல் தாயும் தகப்பனும்? நம்மளுடைய பெற்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் தான். நமக்கு அவங்க தான் கண்கண்ட கடவுள். அவங்க தான் நமக்கு கண்கண்ட கடவுள். நம்ம கடவுளை யாராவது பார்த்திருக்கோமா? நம்ம அப்பா அம்மா யாராவது பார்த்திருக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கடவுளை பார்க்கல. ஆனா கடவுளுக்கு நிகராக சொல்லப்படுற தாயும் தந்தையும் தான் பார்த்திருக்கோம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி. அம்மா தொட்டு காட்டினது அப்பா. இந்த அப்பாவை வழியாகத்தான் நம்ம குருவை அடைகிறோம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறார். இந்த திதியினுடைய முக்கியத்துவம் நாம எங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பிறந்தோம்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்றோம், ஜென்ம ராசி சொல்றோம், ஜென்ம லக்னம் சொல்றோம். ஆனால் திதிய ஜென்ம திதின்னு சொல்றோமா? சொல்றோம். சரி, திதியை எதுக்கு பயன்படுத்துறோம்? சிரார்த்தத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறோம். ஏன் அவங்க இறந்த அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் இல்லையா? இருக்குல்ல? ஏன் அதை சொல்றது இல்லை? அதுக்குதான் அந்த ஸ்லோகம் சொல்றான். நட்சத்திரம் தான் ஹரதி பாவம். நட்சத்திரங்கள் வழியாக பாவங்கள் விலகும். அதனாலதான் நம்ம கோயில்ல அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்றோம்? நம்மளுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் இணைச்சு நம்ம பதில் சொல்றோம். ஜனன சென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. இந்த ஜென்மத்துல நாம எடுத்திருக்கோம். இதற்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோங்கிறது தெரியாது. ஆனால் இந்த பிறவியில நாம என்னென்ன அனுபவிக்க போறோம்ங்கிறது சொல்லக்கூடியதுதான் இந்த பத்திரிகை. அதுதான் ஜனன சென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை. அப்ப நட்சத்திரங்கள் வழியாக எது போகும்? நம்மளுடைய கர்மாவினுடைய விளைவு. அதனாலதான் கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய பெயரை சொல்லி, நம்மளுடைய குலம் கோத்திரத்தை சொல்லி, நம்மளுடைய நட்சத்திரத்தையும் எடுத்து சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அப்படி சொன்னால் நம்மளுடைய பாவங்களுடைய வெயிட்டேஜ் குறையும். அப்ப சிரார்த்தம் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, முன்னோர்களுக்கு நம்மளுடைய வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதுல நம்ம எல்லாம் வருஷ திதி கொடுக்குறோம். அதிகபட்சமா போனா மாசம் மாசம் வரக்கூடிய அமாவாசையில கொடுக்குறோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது நீங்க கொடுக்குறீங்களா? இல்லை. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய முன்னோர்களுக்கு, இல்லாட்டி நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்கள் இறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறான். முடியுமா? வருஷத்துக்கு 365 நாள், 96 நாள்னா நியர்பை 100 நாள். அப்ப நீங்க 3 நாளைக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். நடக்கக்கூடிய காரியமா? 12 மாச பிறப்புங்கிறான், 12 அமாவாசைங்கிறான், 12 திதிகள்ங்கிறான். அதுக்கு அடுத்தபடுது வியாதிபாதம், வயதிறுதின்னு வரக்கூடிய 2 நித்தியநாம யோகங்கள், அதில் ஒரு 25 நாள், மன்வந்திர நாட்கள் ஒரு 14 நாட்கள், இப்படி மொத்தமா 96 நாள் திதி கொடுக்கணுங்க. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அதுலயே அப்பா அம்மா 2 பேர்னா 2 பேர்த்துக்கே ஒரே திதியா கொடுக்கக்கூடிய ஆட்களாக மாறிட்டோம். அப்ப இந்த சிரார்த்தம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய அந்த ஆன்மா கரையேறும் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, இதை நம்ம ஜோதிட ரீதியாக பார்ப்போம்.
திதேச்ச ஸ்திரியம், திதி வழிபாடு பண்ணுவதனால் நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப ஆடி அமாவாசை 4 நாளைக்கு முன்னாடி தானே போச்சு. எல்லாரும் திதி தர்ப்பணம் கொடுத்தீங்களா? மறக்காம பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்களா? அகத்திக்கீரை கொடுத்தா என்ன சொல்லியிருக்கான்? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா என்ன செய்யும்? பாவங்கள் விலகும். அகத்திக்கீரையை பசுமாட்டு கொடுத்தா எப்படி சார் பாவம் விலகும்? அப்போ 365 நாள் டெய்லி கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் அமாவாசைக்கு அமாவாசை கொடுக்கணும்? இது நம்ம புரிந்து கொள்ளாத தன்மைன்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது திதேச்ச ஸ்திரியம் அப்படின்னு திதி வழியாக வரக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரியவங்க இந்த மாதிரி சாமிகள் அவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா என்ன சொல்றாங்க? 16 வெற்று பெருவாள் வாழுங்கிறாங்க இல்லையா? இந்த 16 செல்வங்களும் எதுக்குள்ள இருக்குன்னா திதிக்குள்ளதான் இருக்கு. அதுல என்னென்ன செல்வம்லாம் இருக்கு? குறிப்பா மக்கள் செல்வம் இருக்கு. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அதுக்கெல்லாம் இப்ப அது நம்ம மாரிமுத்து கூட சொன்னார், எலிக்கு பிள்ளையார் கோயில்ல இருக்க எலிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதெல்லாமே வேண்டாம் சார். உங்க மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா குழந்தை பிறக்கும் சார். ஆனால் நீங்க கர்வ பங்கம் அடையணும். மருமகள்ங்கிறவ தன்னோட கர்வத்தை எல்லாம் அழிச்சிட்டு மாமியார் காலில் விழுகணும். எந்த மருமகளாவது அப்படி விழுவலா? சரி, அப்படியே விழுந்தாலும் மாமியார் ஆசீர்வாதம் பண்ணணும்ல. அவ சமக்கு பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை யாரு? அவங்க வீட்டு வாரிசு. அப்ப அவங்க வீட்டு வாரிசாவே வர்றதுக்கு அவங்களுக்கு மனசார வாழ்த்துறதுக்கு மனசு இல்ல. ஏன்? நீங்க கர்வமா இருக்கிறதுனால. மாமியார் காலில் தொடர்ந்து உளுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மருமகளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். தாய் தகப்பனை தவிர்த்து யாரு காலில் உழுகணும்னா மாமியார் மாமனார் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த மாமனார் மாமியாரா இருக்கவங்களும் மனப்பூர்வமாக வாசி பண்ணணும். அப்ப திதிக்குள்ளே இவ்வளவு விஷயம் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா பாவம் எல்லாம் விலகாது. இந்த ஐஸ்வர்யம் பெறுகிறது அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னது மாதிரி மக்கள் செல்வம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு மனிதன் இப்ப நாம இன்னைக்கு ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த உணவு ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டியா மாறும். முதல்ல அதுல இருக்க ஃபில்டர் ஆகும். மலர் ஜலம், அதுல உள்ள டஸ்ட், அதுல உள்ள கொழுப்பு, இதெல்லாம் மாறி மாறி உருமாறி அது இரத்தமாக மாறுவதற்கு 21 இருந்து 23 நாள் ஆகுதான். இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு குடிகாரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் தொடர்ந்து 21 நாள் குடிப்பழக்கத்தை விட்டிருந்தார்னா அந்த குடிப்பழக்கத்தை அவர் மறந்துடுவார். ஏன்? அந்த ரத்தத்துல பழைய ரத்தத்துல உள்ள அந்த செல்ஸ் புறாவுமே அழிஞ்சிடும். புதிய ரத்தம் உருவாகும் போது அதுல அந்த பதிவுகள் இருக்காது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் விரதம் இருக்கும் போது என்ன சொன்னாங்க? 40 நாள் விரதம் இருக்கணும், 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அடிப்படை. அப்ப இந்த ரத்தமா மாறுது இல்லையா? இது அதுக்கு பிறகு 4-5 நாட்கள் ஆன பிறகுதான் தாய்மார்கள் குழந்தை பெற்றால் அது பாலாக மாறுவது. அந்த பாலாக மாறி அதுலயும் சத்துக்கள் சேரணும், மினரல்ஸ் சேரணும். அதுக்கு ஒரு 3 நாட்கள் ஆகும். அப்போ 30 நாள் கணக்கு வந்துருச்சா? இதேதான் மாட்டுக்கும் நடக்குது. அகத்திக்கீரையில இருக்கிறதுல கண்டென்ட் அதிகமான